துறவு ஜெயகாந்தன் சிறுகதை. எங்க போனவங்களை இன்னும் காணலையே என்று முனகிக் கொண்டே வாசற்படியை ஒரு கையால் பற்றியவாறு பாதி தெரு வரை உடம்பை வளைத்து நீட்டி தெரு கோடி வரை பார்த்தாள் பங்கஜம் அம்மாள். அப்பொழுதுதான் அடுத்த வீட்டு வாசலில் சேலை தலைப்பில் ஈரக்கையை துடைத்து கொண்டு வந்திருந்தாள் மரகதம். என்ன மரகதம், பகலெல்லாம் காணவே இல்லையே, வேலை சாஸ்தியோ என்று ஆரம்பித்தாள் பங்கஜம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, என்னவோ நினப்புலயே நேரம் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு வீடுகளையும் இணைக்கும் அல்லது பிரிக்கும் அந்த சாய்வு திண்ணையின் இருபுறங்களிலும் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். இரண்டு பெண்கள் கூடி பேசுவதென்றால் அந்த பரஸ்பர இன்பம் அவர்களுக்கல்லவா தெரியும். மணி 8 இருக்குமா என்றாள் பங்கஜம். இப்பதானே 7:30 அடிச்சுது, வேலையெல்லாம் ஆச்சுதா? ஆச்சு, வேலை ஆகி என்ன பண்றது, பொழுதோட வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா அப்படிங்கிற